ஹலோ, நான் இங்கே நின்று பேசிட்டுங்களா? பரவாயில்லையா? சரி, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் இங்கே வந்திருக்கிற கெஸ்ட் கார்த்திக் சார், வெங்கட் பிரபு சார் அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பிஸி ஸ்கெட்யூலில் நீங்கள் இல்லைன்னா ஃப்ரீயாக இருந்திருந்தா கூட யூவ் டேக்கன் டைம் ஆஃப் யுவர் லைஃப் அண்ட் யூவ் கம் ஹியர் டு பிளெஸ் அஸ், டு கிரீட் அஸ் ஆன் திஸ் டே. அதுக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் இங்கே வந்திருக்கிற மீடியா அண்ட் ப்ரெஸ் நண்பர்களுக்கு ரொம்பவே நன்றி. தண்டையிலுங்கிற படம் வந்து ஃபர்ஸ்ட் நான் கோவிட் டைமில் ஒரு சின்ன ஒரு 20 பேஜ் ஒரு நிஜமாக நடந்த சம்பவத்தை தான் வந்து எனக்கு அது ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து இவ்வளோ அழகான ஒரு லவ் ஸ்டோரியாக மாற்றி ஒரு ஐ திங்க் இட் டுக் 3 years ஃபார் தெம் டு கம் அப் வித் திஸ். அதனால அந்த ஜேர்னியை வந்து அப்போ இருந்து ஆரம்பித்து இப்போ கூட ஒரு 1.5 years we've shot for the film. இட்ஸ் பீன் குவைட் மெமரபிள் ஜேர்னி. அதை வந்து இவ்வளோ அழகாக எங்களுக்கு டிரெக்ட் பண்ணி கொடுத்த சந்து காருக்கு அண்ட் சச் அ கோஸ்டார் ஹூ இஸ் அ ஸ்போர்ட் வேர் அவங்க வந்து இந்த ஒரு வருஷத்தில் நான் நெக்ஸ்ட் என்ன படம் பண்ண போகிறேன், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அது எதுவுமே யோசிக்காமல் அப்படியே ஒரு 1.5 வருஷத்தை ஒதுக்கி இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருந்தா கூட இவர் கொடுத்துருப்பாரு. ஹி வாஸ் தட் ஹங்க்ரி டு டூ குட் கேரக்டர்ஸ். அதனால இட் வாஸ் சச் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஜெய். அண்ட் டிஎஸ்பி காரு இவ்வளோ அழகான பாட்டு. எனக்கு தமிழ் பற்றி தெரியல, பட் தெலுங்குல வந்து அங்கே நிறையா பேருக்கு அங்கே இருந்த பாட்டெலாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் இன் தெலுங்கு ஐ ஹவ் ஆல்வேஸ் சீன் தட் லவ் ஸ்டோரின்னு வந்துச்சுன்னா பாட்டு ரொம்பவே முக்கியம். அவங்க ரொம்பவே அதை செரிஷ் பண்ணி தேல் ஓன் இட். அந்த பாட்டை வந்து புஜித்தலியாக இருக்கட்டும், இல்லைன்னா அந்த ஹைலஸாக இருக்கட்டும், தே ஜஸ்ட் ஓன் த சாங். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் கொடுத்ததுக்கு படத்துக்கு. அண்ட் அரவிந்த் காரு, அவர் விளையாட்டுக்காக சொன்னாரோ இல்லையோ எனக்கு தெரியல, பட் ஐ ரியலி ஃபீல் லைக் அவர் அப்பா ஸ்தானத்தில் இருக்கிற மாதிரி. ஃப்ரம் மேக்கிங் ஷுர் தட் எல்லாமே கரெக்டாக போகுது, ஈவன் வென் ஐம் சிக் டேக்கிங் கேர் ஆஃப் மீ, மேக்கிங் ஷுர் நீ இது வேணாம் இது பண்ண வேணாம், எல்லாமே அவ்வளோ கேர் எடுத்துக்கிட்டு. அண்ட் ஆஸ் அ ப்ரொடியூசர் இது 1.5 வருஷம் ஆயிருந்தா கூட அது வந்து ஒரு டைம் கூட மூஞ்சி சொல்லிக்காம இப்போவும் வந்து உங்களுக்கு பண்ணணுமா ஷூட் நீங்கள் போய் பண்ணுங்க அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு மெக்னானிமஸ் ஹார்ட்டோடு இருக்கிற ஒரு ப்ரொடியூசர். ஸோ வி வெரி பிளெஸ்ட் டு ஹேவ் யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னைக்கு ஸ்டார் ஆஃப் த ஈவினிங் சொன்ன கருணாகரன் அவர் தான் சொல்லணும். ஏன்னா வர எல்லா கெஸ்ட்டும் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு இமீடியட்டாக சொல்கிறாங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், வெல்கம் டு த தெலுங்கு இண்டஸ்ட்ரி. அவர் சும்மா தான் சொல்கிறாரு, எனக்கு அது பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னு, பட் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் ஆன் பாயிண்ட்டாக இருந்துச்சு. தேவிஸ்ரீ பிரசாத் கார் சொன்ன மாதிரி அது இட் வாஸ் வெரி வெரி ஸ்பெஷல். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்திருக்கணும், இதுக்கப்புறமும் நிறையா பண்ணும். பானு காரு அண்ட் அது கூட சேர்ந்து நான் எங்கள் நரேன் காரு எல்லாருக்கூடையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வந்து ஒரு 1.5 years இருக்கும்போது படத்தோடு சேர்ந்து நம்ம என்னவா க்ரோ ஆகணுங்கிறது பார்ப்போம். இவங்க எல்லாருக்கிட்டேருந்து நான் நிறையா விஷயம் கற்றுக்கிட்டேன். அதனால இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி வெரி மச். அண்ட் வர 7th of February படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாத்துக்குமே பார்த்து பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஐம் ஸோ சாரி. ஜென்ரலாக எனக்கு ஸ்டேஜ் ஸ்பீக்கிங் அவ்வளோ ஒழுங்காக வராதா, நிறையா விஷயத்த பேசணும்னு நினைப்பேன், ஆனால் மறந்துடுவேன். நான் நிறையா டைம் அங்கேருந்து யோசிச்சுட்டே வந்தேன் நான் இந்த விஷயத்த இந்த ஸ்டேஜில் சொல்லணுன்ட்டு. மெய்யழகனுங்கிற படம் வந்து இட் வாஸ் நாட் ஜஸ்ட் ஒரு மூவி ஒரு வியூவிங் ஃபார் மீ, இட் வாஸ் மோர் லைக் அன் எக்ஸ்பீரியன்ஸ் தட் சம்டைம்ஸ் மூவிஸ் ஒரு ஆஃபர் பண்ணுவோம்ல இன்னொரு ஹியூமன் பீயிங்க்கு ஒரு ஃபியூ 2 hours ஆஃப் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் ஒரு பருத்தி வீரன், சிறுத்தை, அதுக்கப்புறம் இப்போ பண்ண மெய்யழகன், இல்லைன்னா இதுக்கப்புறம் பண்ணுற ஃபிலிம்ஸ் ஆல்சோ ஐ டோன்ட் நோ ஹவ் யூ டூ இட். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் சொன்னார் ஹவ் ஐ கிவ் எவ்ரி திங் ஃபார் லவ் அண்ட் வலியாக இருக்கட்டும் 100%. பட் அவர் கேரக்டர்ஸில் வந்து அவ்வளோ ஒரு பியூரிட்டி இருக்குது. எந்த கேரக்டர் பண்ணாலும் ரொம்பவே பியூராக, பருத்தி வீரனில் நிஜமாவே ஒரு பொர்க்கி பாய் மாதிரி, இல்லைன்னா நிஜமாவே இதில் வந்து அவ்வளோ ஒரு இன்னசென்ட் ஒரு பாய் மாதிரி. I don't know how you've done it, and I think அந்த மாதிரி நடக்கும்போது it means you have to be very pure and very transparent in your heart. அப்போ தான் இது ஒரு விஷயமா பாசிபிள்னு நினைக்கிறேன். I thought in the stage I had to tell you that I'm such an admirer of these films, and especially Mayalagan was something. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ஸ்வீட்டானை பற்றி சொன்னதுனால நான் இதெல்லாம் சொல்லலை. நிஜமாவே நான் உங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் அது பயத்தில் அப்படி மறந்து போச்சு. ஆமாம், அதே தான். அண்ட் ஆல்சோ ஐ வாண்டட் டு டெல் கார்த்திக் சுப்ராஜ் சார் சேயிங் பீயிங் அ சூர்யா சார்ஸ் ஃபேன், ஐ வாஸ் ஸோ ஹாப்பி சீயிங் ரெட்ரோ. அதோட ப்ரோமோ எனக்கு பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே குஷியாயிடுச்சு.
இட் வாஸ் லைக் ஓ ஓகே ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட் அப்படின்ட்டு. அதனால தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வெங்கட் பிரபு சார், நான் படம் ஆரம்பிக்கும் போதே உங்களை பற்றி கேட்டேன் அவங்க கிட்ட, ஹவ் வாஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ், தமிழெல்லாம் எப்படி இருந்துச்சு கம்யூனிகேட்டிங் வித் டிரெக்டர். ஹீ செட் வி பிகேம் ஃபேமிலி ஆஃப்டர் திஸ் ஆல்சோ வில் ஒர்க் டுகெதர்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இட்ஸ் ஸோ நைஸ் தட் இட்ஸ் லைக் ஃபேமிலி கம்மிங் அண்ட் பிளெஸிங் இஸ் ஆல் ஆன் திஸ் டே. தேங்க்யூ ஸோ மச். So sorry for taking thank you and ஐயோ இன்னொரு கடைசி நிமிஷம் இதுவும் நான் மறந்துட்டேன். எஸ்ஆர் பிரபு அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி. எங்க இருக்கீங்களா? தேங்க்யூ ஸோ மச். வி ஒர்க் டுகெதர் ஆன் என்ஜிகே. அதுக்கப்புறம் இப்போதான் வந்து அவர் ப்ரெசென்ட்டும் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணுறாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் த ஃபிலிம் அண்ட் பிரிங்கிங் இட் டு த பப்ளிக். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.